வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சர்ப்ரைஸ் லஞ்ச் vlogங்க. என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு அவங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் என்னெல்லாம் சமைச்சேன், டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷலாக என்னெல்லாம் சமைச்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஒவ்வொரு டிஷ்ஷஸோட ரெசிபீஸும் வந்து சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ஷார்ட்டாக. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் வீடியோ பாருங்கள். அண்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட் வந்து முந்தின நாள் நைட்டே வந்து கொஞ்சம் ப்ரெப் ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான் சமைக்க போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே வந்து எடுத்து க்ளீன் பண்ணி உரித்து வச்சுக்கிட்டேன். இன்னும் வந்து நம்ம கொஞ்சம் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒரு 300 to 400 grams இருக்கும் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, இஞ்சி அண்ட் பெரிய வெங்காயம் எல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து ஒரு 3 முட்டையும் வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் காலையில் வந்து ஹஸ்பண்ட் 7 o'clock கிளம்பிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் சமைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிட்டேன். அடுத்து மட்டன் கிரேவிக்கு தேவையான மசாலாவை வந்து வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 250 grams அளவுக்கு. எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உளிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ஸ்டில் டேஸ்ட்டும் அதோடய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 பல் பூண்டு. இந்த இஞ்சியில் நான் பாதி இஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ இது நம்ம ஊற்றிருக்க எண்ணெயிலே நல்லா வணங்கணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், வரமல்லின்னு சொல்லுவாங்களே அந்த மல்லி ஒரு ஸ்பூன். இந்த வரமல்லியும் ஜீரகமும் நம்ம நான்வெஜ் கிரேவிக்கு செம ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த நல்ல வெங்காயம் வந்து வணங்குற அளவுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஒரு 5 to 10 minutes ஆகும். நல்லா வணங்கும் போது தான் உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கிரேவியும் திக்காக வரும். இல்லைன்னா அந்த ஒரு மாதிரி பொதன்னு இருக்கும் குழம்பு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது மீட் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி ஒரு கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸ்புக் பேஜில் வச்சுருக்காங்க. ஃபிஷ்ஷு, மட்டன் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கும். 0 வேஸ்டேஜ். ரேட்டும் வந்து நார்மலாக நம்ம மார்க்கெட்டில் இருக்க ரேட் தான். டெலிவரி சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா. ஸோ நான் மட்டன் வந்து க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ மீன்வேல் நம்மளோட கறி குழம்புக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஃப்ரையான ஆனியனில் ஒரு 3-4 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது வந்து ஒரு ஆல் இன் ஆல் மசாலா பொடிங்க. சாம்பாருக்கு, மட்டன் கிரேவிக்கு எல்லாத்துக்குமே நான் இது யூஸ் பண்ணுவேன். வீட்டிலையே அரைக்கிறது தான். கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் குக் பண்ணோன்னா அந்த கிரேவியோட கலர் வந்து ஒரு மாதிரி கருப்பாயிடும். ஸோ ஜஸ்ட் இப்படி ஒரு திருப்பிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து ஒரு அந்த மசாலாலாம் கோட் ஆகிற அளவுக்கு வணக்கிடுங்க. அந்த வானலியோட சூட்லேயே வந்து தேங்காயும் குக் ஆகிடும். ஸோ இது நம்ம ஓரமாக ஆறுற வரைக்கும் வச்சிடலாம். நெக்ஸ்ட் மட்டனையும் வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதால கொஞ்சம் மஞ்சத்தூளும் சீரகம் மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட் அல்வா பண்ணலாம் அப்படின்ட்டு அதையும் நான் நைட்டே செஞ்சுட்டேன். ஒரு 5 மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டை வந்து நான் அந்த பெரிய பல் இருக்கிறதுல தான் துருவுறேன். ரொம்ப பொடியாக துருவணும் அப்படின்னா குக் ஆனதுக்கப்புறம் கேரட் வந்து ரொம்ப மேஷ் ஆகிடும். எங்களுக்கு வந்து கேரட் வந்து கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து பெரிய ஓட்டையில் துருவிக்கிறேன்.
இப்போ எல்லா கேரட்டையும் துருவியாச்சு. இப்போ ஈஸியான கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டையும் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா நெய்யில் வணக்கணுங்க. அந்த கேரட்டோட கலர் வந்து டார்க் ஆரஞ்சிலேருந்து ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சுக்கு மாறும். அது வரைக்கும் வணக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கலர் வந்து கொஞ்சம் லைட் ஆரஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கேரட் மூழ்கிற அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கவர் பண்ணி கேரட்டை வந்து நல்லா குக் ஆகிற வரைக்கும் விடணும். இப்போ பார்த்திங்கன்னா கேரட்டும் குக் ஆகிடுச்சு, பாலும் நல்லா சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன், ஒரு 5 ஸ்பூன். ஏன்னா நான் வந்து இது கூட கண்டென்ஸ்ட் மில்க்கும் போட போகிறேன். இப்போ இந்த சுகர் உருகி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கண்டென்ஸ்ட் மில்க் நான் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறேன். நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் இல்லை அப்படின்னா பால் பவுடர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். நமக்கு அப்போ இது ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த பால்கோவா மாதிரி ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா அந்த எல்லாமே சுண்டி நெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணணும். பாருங்கள், சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு. இட்லியும் வந்து ஒட்டாமல் வருது. இப்போ வந்து ஒரு 3 to 4 ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து நாளைக்கு தான் சர்வ் பண்ண போகிறேன். அதனால் சர்வ் பண்ணும்போது நெய்யில் வந்து முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து அப்போ ஆட் பண்ணிக்குவேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சூப்பரான கேரட் ஹல்வா ரெடி. ஓகே, இப்போ நான் என்னென்ன ப்ரெப் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன் நைட்டுன்னு காட்டுறேன். சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 3 முட்டை வேக வச்சுருக்கேன். நான் வந்து ஓடோட வச்சுருக்கேன், நாளைக்கு தான் வந்து உரிக்கணும். அண்ட் மட்டன் வேக வச்சுருக்கேன், அந்த ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன். கேரட் ஹல்வா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச மசால் வந்து மிக்ஸி ஜாரில் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், ஸோ தட் காலையில் எடுத்து அரைச்சிக்கலாம். அண்ட் பெரிய வெங்காயம் கொஞ்சம் உரிச்சும் முழுசாகவும் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம காலையில் மீட் பண்ணலாம். ஓகே, காலையில் இப்போ வெரி குட் மார்னிங். டைம் பார்த்திங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. நான் நைட்டே வந்து கிச்சன் எப்போவுமே இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவேன், ஸோ தட் மார்னிங் நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறதுக்காக. இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லாத்தையும் வந்து எடுத்து வெளியே வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட் கிரேவிக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சட்டியில் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிட்டு மட்டனில் கொஞ்சம் போன் பீசஸ் மட்டும் எடுத்து அதில் போட்டு வதக்கிக்கிறேன். மட்டன் ஒரு 1 or 2 மினிட்ஸ் வணங்கினா போதும், ஏன்னா ஆல்ரெடி குக்கான மட்டன் தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி அரைச்சிருக்கேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறதுனால அது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி இருக்கும் இல்லையா. அப்படியே அரைச்சோன்னா தேங்காயில் இருக்க வெண்ணெய்லாம் அப்படியே வந்து மேலே மிதக்கும். அதனால் ஹாட் வாட்டர் ஊற்றி அரைச்சிட்டேன். இப்போ மட்டன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிருக்கேன். அண்ட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த ஃப்ளேவர் வந்து மட்டனோட ஃப்ளேவர் கிரேவியில் இறங்குற வரைக்கும் கொதிக்கணும். இப்போ நான் கிரேவியை வந்து இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் ஸ்டாக்கையும் நான் குழம்போடு ஆட் பண்ணிட்டேன். அது வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஸ்டஃப்டு சப்பாத்திக்காக முட்டை மசால் செய்ய போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும்.
வெங்காயம் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு சைஸ் தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா வதக்கிடுவோம். நம்ம இந்த மாதிரி நிறையா நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால காலையில் உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இனிமேல் குழம்பும் வந்து இன்னும் கொதிச்சிட்ருக்கு. சாரி, இப்போ தான் நான் ஆட் பண்ணுறேன். மட்டன் ஸ்டாக் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மட்டன் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கடாயை வந்து இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டேன். குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து என்னோடய காஸ்ட் அயர்ன் ஸ்கில்லெட்டில் சூடு பண்ண வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த முட்டை மசாலுக்கு தேவையான கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணணும். இப்போ இந்த ஸ்கில்லெட்டில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மட்டன் குழம்புக்காக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிரேவி, அதிலிருந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கிரேவி, அந்த மசாலா வந்து எண்ணெயில் நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ மட்டன் ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலா மட்டனில் கோட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக கரம் மசாலா தூள் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு. அப்புறம் மட்டன் நல்லா இன்னும் அந்த கிரேவியோடு சேர்த்து குக் ஆகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட முட்டை மசாலுக்கு தேவையான மசால் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாயில் பண்ணி வச்சுருந்த முட்டையை வந்து நான் எடுத்து ஃபஸ்ட்டு வெள்ளைக்கருவு மட்டும் ஆட் பண்ணுறேன். அது நானே ட்ரைபாடையும் வச்சு வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் ஆங்கிள்லாம் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். இந்த மசாலா பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டே மஞ்சக்கருவே ஆட் பண்ணிட்டோன்னா மஞ்சக்கரு ஃபுல்லாக மேஷ் ஆகி ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வெள்ளை இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மஞ்சக்கரு ஆட் பண்ணுங்கள். ஸோ மஞ்சக்கருவும் உடையாமல் இருக்கும். நமக்கு டேஸ்ட் வந்து அந்த ஸ்மெல்லும் வந்து வராது, மஞ்சக்கருவோட ஸ்மெல்லு. ஓகே, இப்போ நம்மளோட சப்பாத்திக்கு தேவையான மசால் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி வந்து நான் ஸ்டஃப் பண்ண போகிறேன் இதை வச்சு. ஸோ இங்கே பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு நம்ம மட்டனில். இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இப்படி நம்ம குக் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணும்போது நம்ம சாப்பிடும்போது இந்த வெங்காயத்தோட கிறிஸ்பினஸ் அண்ட் க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குன்ட்டு இல்லை, நம்ம வந்து முட்டை மசால் செய்யும்போதோ இல்லை மஷ்ரூம் ஃப்ரை எதுனாலுமே கடைசியில் குக் பண்ணி இறக்குறக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி இந்த மாதிரி வெங்காயம் அண்ட் ஜீரகமும் மிளகும் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. இந்த ஸ்கில்லெட்டில் வந்து மட்டன் ரோஸ்ட்டு, ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் செம்ம சூப்பராக வரும். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ ஒரு 1 or 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. சூப்பரான மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு மீடியம் திக்னஸில் வந்து தேய்ச்சி வச்சுருக்கேன் கோதுமை மாவை. இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த முட்டை மசாலா வச்சுக்கலாம். ஆக்சுவலாக எக் லாபான்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, முட்டையை வந்து வேக வைக்காமல் அடித்து ஆம்லெட் போடுற மாதிரி அடித்து இந்த மாதிரி ஊற்றி ஸ்டஃப் பண்ணி வேக வைப்பாங்க. நான் வந்து காலையில் அதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தால் லேட் ஆயிரும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி எக் மசாலா மாதிரி பண்ணி உள்ளே ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி போடுறேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். இப்போ என்னோடய தோசைக்கல் ரெடியான உடனே
கொஞ்சம் ஷேப் தான் வந்து சொதப்பிடுச்சு. நம்ம நல்லா குக் பண்ணிக்குவோம். நமக்கு சப்பாத்தி குக் ஆகிற டைம் தான் ஆகும். ஓகே, ஸோ உள்ளேயும் கொஞ்சம் சப்பாத்தி குக் ஆகணுங்கிறதுக்காக நான் இப்படி கட் பண்ணி குக் பண்ணுறேன். சூப்பராக குக் ஆயிடுச்சு. கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சைட் டிஷ்ஷே தேவையில்லை, ஒரு சாஸ் இருந்தால் கூட வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. இது கூட எனக்கு என்னோடய ஃபேவரட் மைனீஸ் தான். நெக்ஸ்ட் நம்மளோட குழம்பு வந்து நல்லா வெந்துருச்சு, சுண்டிருச்சு. இதில் வந்து நான் வரமிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டேன். இது சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம், நம்ம ரைஸ்க்கும் வச்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஆத்தென்டிக் ரெசிபி. ஸோ இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி, கேரட் ஹல்வா, சப்பாத்தி, மட்டன் பெப்பர் ஃப்ரை அண்ட் நம்மளோட ஸ்டஃப்ட் எக் சப்பாத்தி. சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. பர்த்டே ஸ்பெஷல். கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ் எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சன் இப்படி தான் இருக்குது. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஒரு 1 hour தான் ஆயிருக்கு இதெல்லாம் குக் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம ப்ரெப் ஒர்க் நிறையா பண்ணி வச்சுருந்ததால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ரெசிபீஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.